பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்குன்னு தானே ஆண்டவர் உங்களோட பேசுறார், உங்களோட நடக்கிறார். நீங்க துக்கமா இருந்தா எப்படி? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உங்களை பார்த்து 37 சங்கீதம் 4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். அவர் தான் சொல்றாருல, நீ வேண்டிக் கொண்டதை அருளி செய்வேன்னு சொல்லி. பிறகு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? நீங்கள் ஏதோ ஜெபிச்சிருக்கிறீங்க, வேண்டிக் கொள்றீங்க, ஆண்டவரிடத்துல ரகசியமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இது ஆண்டவர் செய்யணும்னு. ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை அருளி செய்கிறேன். உன் இருதயத்தில் என்ன வேண்டிக் கொண்டாயும் நான் செய்கிறேன். ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷமாக இருந்தால் தான் செய்வேண்டார். அப்போ சொல்லுங்க, ஆண்டவர் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், உமக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க சொல்கிறீங்களா? அப்போ துக்கப்பட மாட்டீங்களே. இப்போ ஆண்டவருடைய பாத்தலை வச்சுட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். சரியா? இப்போவே அந்த துக்கம் நீங்கிறணும். தகப்பனே, உமக்குள்ள நாங்கள் சந்தோஷமா இருக்கோம்னு நீங்க விரும்புறீங்க. இந்த மகனை பாருங்க, மகளை பாருங்க, அவனுடைய உள்ளத்தோட துக்கம் எல்லாம் நீங்கட்டும். அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றி கொடுங்க. அவங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கே மகிழ்ந்து இருக்க பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.